நம்ப முடியாத இரண்டாவது உலக யுத்தத்தில் இதெல்லாம் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கப்பட்ட ஆயுதத்தை நம்ம பார்த்தோம். அதே மாதிரி ஏரி, ஆறுகள், இதில் இருக்கக்கூடிய நம்ப முடியாத சில விஷயங்களை பார்த்தோம். இப்போ நம்ப முடியாத சில கண்டுபிடிப்புகள் அப்படின்னு சொல்கிற சில கண்டுபிடிப்புகளை பார்க்க போகிறோம். ஆனால் இந்த கண்டுபிடிப்புகளை நான் சொல்லி நீங்கள் நம்பிடுவீங்களா இல்லை நம்ப மாட்டிங்களா? சொன்னால் நம்ப மாட்டீங்க, ஆனால் சொல்ல சொல்ல நம்பிடுவீங்க. அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். முதல் கண்டுபிடிப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1960 ஒரு தியேட்டர் ரூமுக்குள்ளே போனீங்கன்னா தியேட்டர் ரூம் சீட்டு கீழெல்லாம் ஒரு விதமான டியூப் அப்படிங்கிறது எட்டி பார்த்துக்கிட்டே இருக்கும். என்னடா இந்த டியூப் எதுக்குடா அப்படின்னு சொல்லி ரொம்ப பெரிய டவுட்லாம் நமக்கு வரும். ஆனால் அந்த டியூபுக்கான வேலை எப்போது ஆரம்பிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, படம் தொடங்கும் போது தான். இப்படி ஒரு படம் வரப்போகுதுரா அப்படின்னு சொல்லி பெரிய அளவில் எல்லாருக்கும் விளம்பரம் அப்படிங்கிறது கொடுக்கப்படுது. 1960 எல்லாரும் அந்த தியேட்டருக்கு வந்து ரொம்ப கூட்டமாக நிற்கிறாங்க. டிக்கெட்லாம் எடுத்துகிட்டு உள்ளே போயிட்டாங்க. அப்படி உள்ளே போகும்போது எல்லாருக்கு பார்வையிலுமே இருக்கிறது இந்த டியூப் மட்டும்தான். ஸோ ஒரு சில நபர்கள் இந்த டியூபையே பார்த்துட்டு இருக்காங்க, படமும் ஓடிட்டே இருக்குது. அங்கே ரோஸ் அப்படிங்கிறத காண்பிக்கும்போது எங்கேருந்தோ ஒரு ரோஸ் ஸ்மெல் வருது. சரி, அங்கே வேறு ஏதாவது ஒரு அப்படியே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பொருளை காண்பிக்கும்போது அந்த பொருளினுடைய அந்த ஸ்மெல் அப்படிங்கிறது இவங்களுக்கு வருது. இந்த ஸ்மெல் எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தா இந்த டியூப்லேருந்து வந்துட்டு இருக்கு. த சென்ட் ஆஃப் மிஸ்ட்ரி அப்படிங்கிற படத்தில் தான் ஸ்மெல் ஓ விஷன் அப்படிங்கிற இந்த கண்டுபிடிப்பு முதல்ல பயன்படுத்தப்படுது. ஸோ அந்த படத்தில் வர்ற எல்லா பொருட்களினுடைய இந்த ஸ்மெல் அப்படிங்கிறது வரும்போது மக்கள் ரொம்ப ஆனந்தமாக இருப்பாங்க, கண்டிப்பாக படத்தை ரசிப்பாங்க அப்படிங்கிறது தான் இந்த ஸ்மெல் ஓ விஷனை கண்டுபிடிச்ச அந்த விஞ்ஞானிகளுடைய கூற்று. இதை நம்பி தான் தியேட்டர் என்ன செஞ்சாங்க, ஸ்மெல் ஓ விஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க, டியூப்லாம் போட்டாங்க. ஒவ்வொரு சீன் வரும்போது இந்த ஸ்மெல் அப்படிங்கிறது வந்துட்டுருக்கு. நல்லா தானே இருக்குது. இப்படி ஒரு கண்டுபிடிப்பு இருந்தது அப்படிங்கிறது முதலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் ஏன் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். இது ஃபெயிலியர் ஆனதுக்கான காரணம் அதனுடைய மெக்கானிசம் தான். ரோஸ் கொஞ்ச நேரம் தான் காண்பிக்கப்படுது, அடுத்ததான் மல்லிகைப்பூ காண்பிக்கப்படுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த மல்லிகைப்பூ வர்ற நேரத்தில் ரோஸுக்கு ஸ்மெல்லு வந்துடும். சரி, இந்த ரோஸுக்கு ஸ்மெல்லு வந்தது அப்படியே நின்றுடும் கொஞ்ச நேரத்துக்கு. அடுத்ததாக அவங்க ஒரு சாக்கடையை காண்பித்தாலும் இங்கே ரோஸ் அப்படிங்கிறதுக்கான அந்த ஸ்மெல் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரியான பல விதமான பிரச்சனைகள் இருந்துச்சு. இவ்வளோதானா அப்படின்னு பார்த்தா கிடையாது. அந்த படத்தை பார்த்துட்டு கொஞ்சம் பேர் எந்திரிக்கவே இல்லை, மயங்கிட்டாங்க. என்னடான்னு பார்த்தா இந்த ஸ்மெல்லு ரொம்ப தீவிரமாக கொஞ்சம் நபர்களுக்கு மட்டும் பரவி இருக்குது. ஏன்னா அந்த காலத்து திரையரங்குகள் அப்படிங்கிறது இந்த மாதிரி வென்டிலேஷன், ஏசி இது எதுவுமே இருந்திருக்காது, அப்படி தானே? ஸோ அந்த ஸ்மெல் அப்படிங்கிறது அங்கேயே இருந்தது. தேவையில்லாத நேரத்தில் தேவையில்லாத சீனில் தேவையில்லாத ஸ்மெல் வர்றது இப்படின்னு சொல்லி அது ஒரு பெரிய பிரச்சனையாகவே மாறி இந்த ஸ்மெல் ஓ விஷன் அப்படிங்கிறது ஃபெயிலியர் அட்டம்ப்டாக மாற்றி வைக்கப்பட்டது. ஆனால் ரொம்ப நாட்களுக்கு பிறகு ஏன் 2020-21 கூட 60 தியேட்டர் 70 தியேட்டர் அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல, அதாவது அவங்க ஓடும்போது நாமளும் ஓடுற மாதிரி, அவங்க எதையாவது பார்க்கும்போது அந்த ஸ்மெல் நமக்கு வர்ற மாதிரி கண்டுபிடிச்சிட்டு தான் இருக்காங்க. பட் இந்த அளவுக்கு அந்த மெக்கானிசம் கரெக்டாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா நல்லா கவனிச்சு பாருங்களேன், வடிவேலு படத்துல ஹே என் குருநாதர் வந்துட்டாரா அடிங்கடான்னு சொல்லும்போது சாணி அடிச்சு அடிப்பாங்கல்ல, அந்த ஸ்மெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அடுத்ததா இருக்கக்கூடிய கண்டுபிடிப்புக்கு பேட்டன் ரைட் வேற வாங்கியிருக்காங்க. அந்த பேட்டன் நம்பர் 43444424. இதை யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா லூசி எல் பார்பி அப்படிங்கிறவங்க தான். இந்த லூசி எல் பார்பி அப்படிங்கிறவங்க எதுக்காக பேட்டன் ரைட் வாங்கியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாய்க்கு பூட்டு போடுறதுக்கு தான். இந்த கண்டுபிடிப்பு இதை சொல்லும்போது உங்களுக்கு ரொம்ப விசித்திரமாக இருக்கும். இப்படி ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சிருக்காங்க, அதுக்கு பேட்டன்ட் வாங்கியிருக்கிறதா நம்மளால் நம்ப முடியலை. ஏன்னா இதை வேறு யாராவது கண்டுபிடிச்சிருவாங்க. எல்லாருமே அமெரிக்காவில் பல உலக நாடுகளில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா, தேவைக்கு அதிகமாக சாப்பிட்றாங்க அப்படிங்கிறது தான். இந்த தேவைக்கு அதிகமாக சாப்பிட்றாங்க அப்படிங்கிறதுக்கு காரணம் என்ன, வாய் திறந்தே இருக்குது. ஸோ அந்த வாயை பூட்டுறதுக்கு ஒரு பூட்டு வேணும் அப்படிங்கிறத கண்டுபிடிப்பதற்காக இந்த லூசி என்ன செய்கிறாங்க, பல நபர்களுடைய வாயினுடைய அந்த அளவெல்லாம் எடுத்து எல்லாருக்கும் பொருந்துகிற மாதிரி வாய்ப்பூட்டு அப்படிங்கிறத ரெடி பண்ணுறாங்க. சரி, இந்த வாய்ப்பூட்டு சீக்கிரமாக திறக்காமல் இருக்கிறதுக்காக பின்னாடி அதனுடைய லாக் அப்படிங்கிறது வைக்கப்படுது. இதுக்கு கரெக்டாக அது சப்போர்ட் கொடுக்கறதுக்காக அந்த வாய்ப்பூட்டிலிருந்து பின்மண்டைக்கு வேறு விதமான ஒரு லேயர்லாம் கொடுத்து டோட்டலாக ஒரு மவுத் மாஸ்க் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணுறாங்க. இதுக்கு அவங்க கொடுத்த பெயர் என்ன தெரியுமா, ஆன்டி ஈட் ஃபேஸ் மாஸ்க் அப்படிங்கிறது தான். கொரோனாவுக்கு ஃபேஸ் மாஸ்க் போட்ட நம்ம ஆன்டி ஈட் ஃபேஸ் மாஸ்க்கை பற்றி கேள்விப்படும் போது நம்ப முடியுதா? இந்த ஆன்டி ஈட்டிங் ஃபேஸ் மாஸ்க் அப்படிங்கிறது ஒரு கட்டத்தில் நிறைய பேரால் பாராட்டப்பட்டது. ஓ நல்லா இருக்கு, நான் வந்து இந்த சாப்பிட்றதெல்லாம் குறைச்சிக்கிடுவேன், இது வந்தால் தான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொன்னவங்க எமர்ஜென்சி டைமில் என்ன செய்வீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பப்பட்டது. அந்த கேள்வி மட்டும் கிடையாது, நிறைய கொடூரமான கணவர்கள் என்ன செஞ்சிட்டாங்கன்னா, அவங்களுடைய மனைவிலாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மனைவிக்கு இந்த ஃபேஸ் மாஸ்க்கை தூக்கி போட்டுடுறாங்க, ஆன்டி ஈட்டிங் ஃபேஸ் மாஸ்க். ஏன்னா மனைவி
மனைவி ரொம்ப குண்டா மாறிட்டு இருக்கா, நான் வேலைக்கு போகும்போது அவள் எதையாவது எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கா, அதனால் இந்த மாதிரி மாஸ்க் நான் போடணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இந்த மாஸ்க்குக்கு அலமோதுனாங்க. இது எல்லாம் பார்க்கும்போது ஒரு விதமான டென்ஷன் அந்த இடத்துலலாம் கிரியேட் ஆகுது கலிஃபோர்னியாலலாம். ஸோ அதனால் இந்த ஆன்டி ஈட்டிங் ஃபேஸ் மாஸ்க் அப்படிங்கிறத ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் இல்லாட்டி வேறு யாராவது இப்படி ஒரு மாஸ்க் தயாரிப்பதற்கு தடை அப்படிங்கிறதுலாம் போடப்பட்டது வேறொரு வரலாறு. இப்படியும் ஒரு வரலாறு இருந்திருக்கு. அடுத்ததா ரெட் டை நம்பர் 2 அப்படிங்கிறது தான். இந்த ரெட் டை நம்பர் 2 அப்படிங்கிறது நான் சொல்கிற கண்டுபிடிப்பு 1868களில் வந்தது. ஒரு ஜெர்மனியினுடைய கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில் உள்ள விஞ்ஞானிகள் கொஞ்சம் விதமான வேதிப்பொருளை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த வேதிப்பொருள் நல்ல டார்க்காக இருக்குது, ஆனால் எந்த ஸ்மெல்லும் கிடையாது, எந்த டேஸ்ட்டும் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனால் அதை எங்கேயாவது கொண்டு ஒழுக்கி விட்டோம்னா, ஒரு ட்ராப் போட்டோம்னா அந்த இடமே ரெட்டாக மாறுது. சரி, நம்ம ரெட் டையை கண்டுபிடிச்சிட்டோம். 2 ரெட் டை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த இரண்டாவது கண்டுபிடிச்ச ரெட் டையை தான் ரெட் டை நம்பர் 2 அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. 1907, 8 இந்த காலகட்டத்தில் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஃபுட்டு எல்லாமே ஒரே நிறத்தில் இருக்குது. அதுக்கு ஏதாவது கலர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய நேரத்தில் கலர்லாம் கொடுத்தாலும் அந்த சிவப்பு நிறம் அப்படிங்கிறத மட்டும் கொடுக்கவே முடியல, டார்க் சிவப்பு. இந்த ரெட் டை நம்பர் 2 அப்படிங்கிறத நம்ம பயன்படுத்தலாமா அப்படிங்கிற அந்த கேள்வி எழுப்பப்படுகிறது. இந்த கேள்வி எழுப்பப்பட்ட பிறகு என்ன சொல்கிறாங்க, நல்லா இருக்கும்பா, டேஸ்ட் இருக்காது, எந்த வித பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லி ரொம்ப நாட்களுக்கு பிறகு, கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷம் ரிசர்ச்சுக்கு பிறகு 1907, 8 இந்த காலகட்டத்தில் ரெட் டை நம்பர் 2 அப்படிங்கிறத பயன்படுத்துகிறாங்க. அமெரிக்கா மட்டும் கிடையாது, ஐரோப்பிய ஒன்றியம் கொஞ்சம் பல நாடுகள் சேர்ந்து இந்த ரெட் டை நம்பர் 2 கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் 1907 கண்டுபிடிக்கப்பட்ட இந்த வேதிப்பொருளில் கேன்சரை உருவாக்கக்கூடிய சில தனிமங்கள் இருக்குப்பா அப்படிங்கிறத 1971 சோவியத் யூனியன் ரஷ்யாவை சேர்ந்த ஒரு விஞ்ஞானி கண்டுபிடிக்கிறார். சோவியத் யூனியன் ரஷ்யா இப்படி ஒரு விஷயத்தை வெளியில் சொல்கிறாங்க, ரெட் டை நம்பர் 2 அப்படிங்கிறதுல இந்த கேன்சர் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு. இதை உடனே கேட்டு அலர்ன நாடு எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அமெரிக்கா தான். ஏன்னா அவங்களுடைய ஃபுட் இண்டஸ்ட்ரியில் தான் ரொம்ப சீப்பாக கிடைக்குது, ஈஸியாக இதை மேனுஃபேக்சர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி இந்த ரெட் டையை போட்டு சாக்லேட் அப்படி இப்படின்னு சொல்லி குளிர்பானங்கள் இது எல்லாமே உருவாக்கிட்டு இருந்தாங்க. 1967, 68, 70 இந்த காலகட்டத்தில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு குளிர்பானத்தை நம்ம எடுத்து பார்த்தோம்னா ரெட் டை நம்பர் 2 அப்படிங்கிறது இல்லாத குளிர்பானமே கிடையாது. அந்த அளவுக்கு இந்த ரெட் டையை அவங்க பயன்படுத்தினாங்க. M&M அப்படிங்கிற மிக முக்கியமான ஒரு நிறுவனம் அவங்களுடைய சாக்லேட்ல எல்லாம் இந்த ரெட் டையை பயன்படுத்தினாங்க. ஸோ இந்த விஷயம் கேள்விப்பட்ட உடனே 1971 ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் பெரிய ஒரு ஸ்டடியை நடத்தி இந்த டையை யாருக்கு கொடுக்குறாங்க, எலிகளுக்கு கொடுக்குறாங்க. அப்படி எலிகளுக்கு கொடுக்கும்போது பெண் எலிகளுக்கு மட்டும் ஒரு விதமான கேன்சர் வருது, ஒரு நோய் வருது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. யாருமே ரெட் டை நம்பர் 2 பயன்படுத்தாதீங்க, அப்படி பயன்படுத்தினா அது மிகப்பெரிய தப்பு அப்படிங்கிறத சொல்லுகிறது அமெரிக்காவினுடைய அரசாங்கம். 1976க்கு பிறகு யாருமே ரெட் நம்பர் 2 இல்லாட்டி ரெட் டை நம்பர் 2 பயன்படுத்தலை. ஆனால் இது அமெரிக்கா மட்டும்தான் தடைப்படுத்தினாங்களே தவிர ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் தடைப்படுத்தலை. ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, எங்கள் ரிசர்ச்சில் இது வரவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ ரெட் டைக்கு பதிலாக வேறு ஏதாவது ஒன்று கண்டுபிடிக்கணும், ஏன்னா ரெட்டு கலர் அந்த சிவப்பு கலர் வரணும்ல அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு இதே மாதிரி டையெல்லாம் கண்டுபிடிச்சு ரெட் டை 40 அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு வராங்க. அதாவது 38 ரெட் கலர் டை கெமிக்கலை கண்டுபிடிச்ச பிறகு ரெட் டை 40 நல்லா இருக்குப்பா அப்படின்னு சொல்லி அமெரிக்கா என்ன சொல்லுது, நாங்கள் இந்த ரெட் டை 40 உபயோகிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ரெட் நம்பர் 40 பயன்படுத்துகிறாங்க. இப்போ வருஷம் 2010 ரெட் நம்பர் 40 அமெரிக்கா பயன்படுத்தும் போது இது எங்கேருந்து வந்தது, ரெட் நம்பர் 2 கொஞ்சமாக மோடிஃபிகேஷன் பண்ணி ரெட் நம்பர் 40 கொண்டு வராங்க. சொல்லப்போனால் தந்தை ரெட் நம்பர் 2, அதனுடைய பிள்ளை தான் ரெட் 40. இந்த ரெட் 40 அமெரிக்கா பயன்படுத்தும் போது 2010 வருடம் ஐரோப்பிய ஒன்றியம் என்ன சொல்லுதுன்னா, ரெட் நம்பர் 40 கேன்சரை உருவாக்கக்கூடிய தன்மை இருக்கக்கூடிய வேதிப்பொருட்கள் இருக்கு, அதை நம்ம பயன்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம என்ன கேட்குறோன்னா, ரெட் நம்பர் 2 இருந்து தான் ரெட் நம்பர் 40 அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்படுது. ரெட் நம்பர் 2 தான் கேன்சர் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க, ஆனால் அவங்க நம்பலை. இப்போ ரெட் நம்பர் 40 கேன்சர் வரக்கூடிய பொருட்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி ஐரோப்பிய ஒன்றியம் சொல்லுது, ஆனால் அமெரிக்கா நம்ப மாட்டுக்காங்க. ஏன்னா கண்டுபிடிச்சது அதுதானே, சொன்னால் நம்ப மாட்டுக்காங்க. இதில் யார் சொல்கிறத நம்புறது அப்படிங்கிறது நல்லா கவனிச்சுக்கோங்க. நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருட்கள், அதாவது இந்த சமையலுக்காக கலர் கூட்டுறதுக்காக பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் எல்லாத்துலேயுமே பலவிதமான பிரச்சனைகள் இருக்குது. 60-70 வருஷம் பயன்படுத்தின பிறகு தான் இதில் இந்த வேதிப்பொருள் இருக்குப்பா, பார்த்து பயன்படுத்துங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. அடுத்ததா ஆர்த்தர் கேல்ஸ்டன் அப்படிங்கிறவர் தான். யாரா இந்த ஆர்த்தர் கேல்ஸ்டன் அப்படின்னு சொல்லும்போது, அவர் ஒரு இந்த தாவரங்களை பற்றி படிக்கக்கூடிய ஒரு அறிவியலாளர். அவர் என்ன செய்கிறார்னா, இந்த தாவரத்தை உடனே வளர வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கெமிக்கலை போட்டு கண்டுபிடிக்கிறார். நிறைய கெமிக்கல் எல்லாம் ஜாயின் பண்ணி கண்டுபிடிக்கும் போது அவருக்கு ஒரு பை ப்ராடக்ட் கிடைக்குது. அந்த பை ப்ராடக்ட்டை இவர் என்ன செய்கிறாரு, அவருடைய தோட்டத்தில் கொண்டு தூவி விடுறார், இல்லாட்டி டெஸ்டிங் ஃபேஸில் கொண்டு தூவி விடுறாரு. இவர் எதுக்காக கண்டுபிடிச்சாரு, மரங்களை வளர வைப்பதற்காக.
இவர் தூவின இடத்துலலாம் மரம் அப்படிங்கிறது அழிய ஆரம்பிக்குது. ஐயோ, நம்ம தப்பான வேதிப்பொருளை கலந்துட்டோம் போல, இதை நம்ம பயன்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லி இந்த ஆர்த்தர் என்ன செஞ்சிட்டாரு, இந்த வேதிப்பொருளை வேறொரு இடத்துல வச்சுட்டாரு. இந்த நியூஸ் யாருக்கு கிடைக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அமெரிக்காவுக்கு கிடைக்குது. ஆர்த்தர் அப்படிங்கிறவர் இப்படி ஒரு வேதிப்பொருளை கண்டுபிடிச்சாருப்பா, தூவுனீங்கன்னா மரம் எல்லாம் அழிஞ்சிரும், அங்கே இருக்கக்கூடிய பயிர் வகையெல்லாம் அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. எட்ரா அந்த வேதிப்பொருள் அப்படின்னு சொல்லி யார் கேட்குறா? அமெரிக்கா கேட்குறாங்க. எதுக்கு கேட்குறாங்க? வியட்நாம் யுத்தம். வியட்நாமினுடைய போர் வீரர்கள் எப்படி இருந்து தாக்கக்கூடியவர்கள்? மறைந்து நின்று அமெரிக்காவினுடைய வீரர்களை தாக்கி அழிக்கக்கூடியவர்கள். சொல்லப்போனால் கொரில்லா போர் முறையை ரொம்ப பெரிய அளவு பயன்படுத்தினது வியட்நாம் யுத்தம் தான். ஸோ அந்த வியட்நாம் யுத்த வீரர்கள் எல்லாருமே காட்டுக்குள்ளே பதுங்கி இருந்தாங்க. பெரிய காடு, 2 லட்சம் 3 லட்சம் ஏக்கர் நிலப்பரப்பு இருக்கக்கூடிய காடுகள். இந்த காடுகளை அழிப்பதற்கு அமெரிக்காவுக்கு ஒரு வெப்பன் தேவைப்பட்டுச்சு. குண்டுகளை போடலான்னா அவ்வளோ ஈஸிலாம் கிடையாது. ஸோ இவர் கண்டுபிடிச்ச, இந்த ஆர்த்தர் கண்டுபிடிச்ச இந்த கெமிக்கல் என்ன செய்யலாம்? ஓகே, இதை தொளிச்சு விட்டுட்டோம்னா சரியாயிரும், மரம் எல்லாமே பட்டு போயிடும், அங்கே இருக்கக்கூடிய போர் வீரர்களை நம்மளால் அரெஸ்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவுக்கு வராங்க. இதனால் இந்த கெமிக்கலை நிறைய கண்டுபிடிங்க அப்படிங்கிற ஒரு உத்தரவு பறக்குது. ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாமே அப்படின்னு சொல்லி இந்த கெமிக்கலை டன் கணக்கில் இவங்க என்ன செய்கிறாங்க, உற்பத்தி பண்ணுறாங்க. அப்படி உற்பத்தி பண்ணுற அந்த கெமிக்கலுக்கு மேலே ஒரு லேபிள் ஒட்டப்படுது. அது ஆரஞ்சு கலரில் இருக்குது. ஸோ அஞ்சிலிருந்து அது ஏஜென்ட் ஆரஞ்சு அப்படின்னு சொல்லி அறியப்படுகிறது. ஸோ இந்த ஏஜென்ட் ஆரஞ்சு அப்படிங்கிறது பெரிய அளவில் வியட்நாம் யுத்தத்தை மாற்றிய ஒரு பொருள் அப்படின்னு சொல்லலாம். லட்சக்கணக்கான டன் அப்படிங்கிறது விமானத்திலிருந்து கீழே இருக்கக்கூடிய காடுகளுக்கு வீசப்படுகிறது, தொளிக்கப்படுகிறது. அதுவும் ஒரு முறை கிடையாது, சில இடங்களெல்லாம் 4 முறை 10 முறை இப்படி தொளிச்சுக்கிட்டே இருக்காங்க. சரி, இந்த ஆர்த்தர் அவர் கண்டுபிடிச்சார் பார்த்தீங்களா? அப்போ கண்டுபிடிக்கும் போது இந்த கான்சன்ட்ரேஷனில் இவ்வளோ டைல்யூட் பண்ணி இப்படி ஊற்றுனீங்கன்னா இந்த செடி பட்டு போயிடும் அப்படின்னு சொன்னதுலேருந்து 20 மடங்கு டைல்யூட்டே பண்ணாமல் தான் அந்த வேதிப்பொருட்களை இந்த வியட்நாமில் இருக்கக்கூடிய அனைத்து காடுகளையும் பரவ செய்தது அமெரிக்காவினுடைய இராணுவம். இதனால் அங்கே இருக்கக்கூடிய பல பயிர்கள் நாசமடைகிறது. சொல்லப்போனால் 50,000 ஏக்கர் நிலப்பரப்பில் இருந்த பயிர், அதாவது சாப்பாடுக்கு தேவையான பயிர்கள் அழிகிறது. லட்சக்கணக்கான ஏக்கர் காடுகள் அப்படிங்கிறது அழிக்கப்படுது. இதுக்கு மிக முக்கியமான காரணம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த வேதிப்பொருள் அடங்கியிருந்த டயோக்சின் அப்படிங்கிறது தான். இந்த டயோக்சின் பெரிய அளவு கேன்சரை உருவாக்கும் அப்படிங்கிற ஒரு ஸ்டடியை படிக்கிறாங்க. எப்போ? இந்த யுத்தம் 10 வருஷமாக இவங்க தொழிச்சிக்கிட்டே இருக்காங்க. 1971 கண்டுபிடிக்கிறாங்க. இந்த 1971 கண்டுபிடிச்ச பிறகு இனி நம்ம ஏஜென்ட் ஆரஞ்சை நம்ம பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற முடிவுக்கு வராங்க. ஆனால் இந்த 10 வருஷமாக இவங்க தொழிச்சாங்க பார்த்தீங்களா இந்த ஏஜென்ட் ஆரஞ்சு அப்படிங்கிறது, இதனுடைய ஆயுட்காலம், அரை ஆயுட்காலம் அப்படிங்கிறது தண்ணிக்குள்ளெல்லாம் போயிருச்சுன்னா, ரொம்ப பெரிய அளவு தண்ணீருக்குள்ளேயோ இல்லாட்டி மண்ணுக்குள்ளெல்லாம் போயிருச்சுன்னா 100 வருஷம். 100 வருஷத்துக்கு பிறகு அதனுடைய ஆயுள் காலம் பாதியாக குறையும். அதாவது அதனுடைய சக்தியில் பாதி சக்தி குறையும். நார்மலாக சன்லைட்லாம் இருக்கிற மாதிரியான சில இடங்களில் இலைகள்லாம் பட்டிருந்துச்சு அப்படின்னா அதனுடைய ஆயுட்காலம் அப்படிங்கிறது 1 to 10 வருடங்கள். மனிதர்கள் மேலெல்லாம் பட்டிருந்துச்சுன்னா பட்டுருச்சு, நிறைய மனிதர்கள் மேலே பட்டுருச்சு. கிட்டத்தட்ட 30 லட்சம் மனிதர்கள் மேலே இந்த மாதிரி வேதிப்பொருட்களை பயன்படுத்தினார்கள். அப்படி பயன்படுத்தப்பட்ட பல லட்சம் குழந்தைகள் இப்போது முடமாக கேன்சராக பிறக்குது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஏஜென்ட் ஆரஞ்சு அப்படிங்கிறது தான். ஆனால் ஏஜென்ட் ஆரஞ்சு மட்டும் கிடையாது. ஏஜென்ட் ஆரஞ்சு அப்படிங்கிறது 60% அவங்க தொளித்த கெமிக்கல். மீதம் இருக்கும் 40% என்ன தெரியுமா தொளித்தாங்க? ஏஜென்ட் எல்லோ, ஏஜென்ட் ரெட், ஏஜென்ட் மஜந்தா இப்படின்னு சொல்கிற பெரிய அளவு பெரிய பெரிய வேதிப்பொருட்களை தொளித்திருக்கிறார்கள். ஸோ எவ்வளவு கொடுமையை செஞ்சுருக்கோம் இந்த பூமிக்கு நம்ம. இதை சொன்னால் நம்ப மாட்டுக்காங்க. ஆனால் ஏஜென்ட் ஆரஞ்சை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக ஸ்டடி பண்ணி பாருங்கள். பெரிய பெரிய உண்மைகள், அதாவது அமெரிக்கா செஞ்ச அயோக்கியத்தனம் நமக்கு தெரிய வரும். கடைசியாக நான் சொன்னால் இதை நம்புவீங்களான்னு தெரியல, மாதவி அப்படிங்கிற டீச்சர் இன்னைக்கு நடந்த விஷயம் தான். உங்களுக்கு வயசு எவ்வளவு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 40 to 42 இருக்கும். கேரளாவில் இருக்கக்கூடிய டீச்சர். எல்லாருமே ஆன்லைனில் தானே வகுப்புகள் எல்லாம் எடுத்துகிட்டு வராங்க. 3ஆம் கிளாஸ்க்கு தான் இவங்க வகுப்புகள் எடுத்துகிட்டு வராங்க. ஸோ அந்த மாதவி டீச்சர் என்ன சொல்லியிருக்காங்க, எப்போ நல்லா படிக்கிறீங்க, ஆனால் என்ன செய்யுங்க, இந்த மாதிரி வீடியோவை எப்போவுமே ஆன் பண்ணி வைக்கிறதுனால நெட்டு ரொம்ப இழுக்குது, வீடியோ ஆஃப் பண்ணிவிட்டு என்கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் இந்த டீச்சர் என்ன தெரியுமா சொல்கிறாங்க, எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் பார்த்து வீடியோலாம் ஆன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியம். என்னடா, ஸ்டூடெண்ட்ஸ் மற்றும் பேரண்ட்ஸ் இவங்க எல்லாருமே சேர்ந்து தான் ஆன்லைன் கிளாஸ் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் எல்லாம் என்ன செய்கிறாங்க, வீடியோ காலை ஆன் பண்ணுறாங்க. டீச்சர் பார்த்துட்டு அந்த வீடியோ காலை கட் பண்ணுறாங்க. மாதவி அப்படிங்கிற டீச்சர் இப்படி ரெக்கார்டான இந்த வீடியோவை எங்கே அனுப்பி கொடுக்கணும், அவங்களுடைய ஹையர் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பி கொடுக்கணும். அவங்க அனுப்பி கொடுக்கல. அவங்க வீட்டுக்கு, அந்த மாதவி அப்படிங்கிற டீச்சர் வீட்டுக்கு அவங்களுடைய உறவினர் ஒருவர் வந்து பார்த்துருக்காங்க. மாதவி டீச்சர் கீழே விழுந்து கிடக்குறாங்க, இறந்துட்டாங்க. அப்படி இறக்குறதுக்கு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த டீச்சருக்கு அவங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸை பார்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்திருக்கு. அந்த எண்ணத்தினால எல்லாரும் ஆன் பண்ணுங்க, நான் அவங்கள ஒரு தடவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி பார்த்த கொஞ்ச நேரத்திலே அவங்களுடைய உயிர் பிரிந்திருக்கிறது. அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய உயிரும் இதே மாதிரி தான் பிரிந்தது. ஆனால் அதில் நிறைய மர்மங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கேயும் ஒரு மரணம் தான் நடந்திருக்கு. ஆனால் இப்படி பார்த்துட்டு அவங்க இறந்து போனாங்க அப்படின்னு சொன்னால் நம்புவாங்களா?
ஆனால் நம்பித்தான் ஆகணும். ஸோ ஓவராலாக இந்த சீரீஸில் இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதுக்கான கருத்துக்களை சொல்லுங்கள். நல்லா இருக்குன்னா லைக் அமுக்குங்கப்பா. எல்லாருமே இந்த லைக் பட்டன் இருக்கிறத மறந்துட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ லைக் பட்டனை கொஞ்சமாக அமைக்கிருங்க. பிடிக்கலனா டிஸ்லைக் அமைக்கிட்டு உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு செய்து விடுங்கள். எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். நன்றி, வணக்கம்.